Hello மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். வரலக்ஷ்மி விரதம் நைவேத்தியம் சீரீஸில் பார்ட் 2ல் இன்றைக்கி நம்ம பருப்பு பாயாசம், எலுமிச்சம் சாதம், தயிர் சாதம் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். இது நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைத்தம் பருப்பு 1 கப், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை எடுத்து நீங்கள் வறுத்துக்கோங்க. லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கருகி போயிடும். இது பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியுது. இப்போது இதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அதுவும் நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நீங்கள் வறுத்து தட்டில் தனியாக எடுத்து வச்சுடுங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 2.5 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. ஸோ இதுக்கு இப்போது 1 கப் நம்ம வெல்லம் எடுத்து கொஞ்சம் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சிக்கிறோங்க. பாருங்கள், நல்லா கொதித்த உடனே வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும். உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு இந்த வெள்ளச்சாரை அதோடு இப்போது நல்லா மசிச்சு கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துடுச்சுங்க. இப்போ இது கரண்டி வச்சு நல்லா நம்ம மசிச்சு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மசிச்சக்கப்புறம் இப்போ அந்த வடிகட்டின அந்த வெல்லம் சாறை இதோட நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ திரும்பி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நல்லா இந்த பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு வறுத்த அந்த தேங்காய், அந்த முந்திரி, திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. இந்த பாருங்கள், நல்லா பால் கலந்து விட்டு ஒரு கொதி வந்துடுச்சுங்க. பாருங்கள், நம்மளோட அட்டகாசமான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த எலுமிச்சம் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் ரைஸ்க்கு 1 எலுமிச்சம் பழம் யூஸ் பண்ணுறேங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு புழிஞ்சிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு. ஸோ இப்போ இந்த ரைஸ் போட்டு அதோடு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா பாருங்கள், இப்போ அட்டகாசமான நம்மளோட எலுமிச்சம் சாதம் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான நான் பொருட்கள் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு 1 கப் ரைஸ்க்கு நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு 2 கப் தயிர் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கேமராவில் இந்த மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த வறுத்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. பொடியை நறுக்கி வச்சுருந்த இந்த வெள்ளரிக்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த மாதுளம் பழமோட விதைகள் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான கலர்ஃபுல்லான தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.